ஏண்டா உங்க வண்டியில ஏறணும்னு இருக்கு சார். நான் அழறேன், ஆனா அவங்க அழல. ஏன் வயிற்றுலயே பிறந்தா இவ? இல்ல, வாரிசு வளர்றதுக்கும் புள்ள பிறக்கிறதுக்கும் தேவை பாசம் தானே தவிர பணம் இல்ல. நாங்க நடுத்தர வர்க்கம்னு தெரிஞ்சுதானே அவ என் பையனை விரும்பி கட்டிக்கிட்டா. அவாசையை நாங்க பூர்த்தி பண்ணிட்டோம். எங்க ஆசையை அவ நிராசை ஆக்கிட்டாளே. பணத்தால மனுஷங்களை எடை போடலாமா? இது எந்த வகையில நியாயம்? அழாதம்மா. ஒரு பொண்ணு தப்பா நடந்தா அதுக்கு தாயோட வளர்ப்புதான் காரணம். அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத போமா. நோ 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 நோ, இப்போ நான் ரொம்ப பிஸி. நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன்னா எல்லா கிளப்லையும் என்னை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட பாருங்க, ஒரு கிளப் பிரசிடென்ட் மீட்டிங்கில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ஏசி கார் அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஏசி காரில் தான் போயிட்டே இருக்கேன். ஓகே ஓகே, மீட்டிங் கால் வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். அப்பா, அபிராமி, என்ன யார்கிட்ட செல்ல ரீல் விட்டுட்டு இருக்கீங்க? ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு இப்பதான் செல்லு வாங்கியிருக்கலாம். பேசினா நிறுத்தவே மாட்டேங்கிறான். சரி அதை விடு, உனக்கு ஆயுசு 100. ஏன்? நான் இப்பதான் உன்னை நினைச்சேன், டான்னு வந்துட்ட. ஏன் இப்போ உனக்கு ஏதாவது தேவையா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? அதை வேற கண்டுபிடிக்கணுமா? சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல ஆண்டால. என்னதான் நீ கொடுக்கற கிஃப்ட் எல்லாம் நான் அன்போட வாங்கிட்டாலும் இப்படி ஆண்டாள்னு அழுத்தம் திருத்தமா நெத்தியில் அடிச்சா மாதிரி கூப்பிடுறியே,
இது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தானே நான் அப்படி கூப்பிடுறேன். அப்ப சரி சரி கூப்பிடு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா வேணும். எதுக்கு? உன்னையே போட்டோ எடுத்து அழகு போட்டிக்கு அனுப்ப போறியா? சிரிப்பு வேண்டாமா, சீரியஸ் ஆயிரு. உனக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் தானே கொடுக்குறேன். அதையே போட்டோ எடுத்து விஷுவலா காட்டலாம்னு ஆசைப்படுறேன். உனக்கு அது அதிகாரப்பூர்வமான ஆதாரமா இருக்கும்ல? சரி சரி, எப்படியோ உனக்கு ஒரு கேமரா ஆசை வந்துருச்சு. வாங்கி தரேன். அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒன்னா ரெண்டா, திருப்பம் திருப்பம் திருப்பத்துக்குள்ள திருப்பம். அனிதா தனக்கு குழந்தை பிறந்தா வசதியான வீட்டுல தான் பிறக்கணும், இந்த வீட்டுல கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. அதனால வீட்டுல பெரிய புயல். அர்ஜுனுக்கு கோவம் வந்திருக்குமே. கோபமான கோபம், அப்படி ஒரு கோபம். அவ வேண்டான்னு சொன்னா இவன் சும்மா இருப்பானா? ரோஷக்காரனாச்சே. அப்படி சொன்னவள இவன் தொடுவானா? தொடுவான்னு நான் நினைக்கல. மொத்தத்துல பணம் புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சிடுச்சு. பாவம் அனிதா, அவ அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்னு அவன் கைய பிடிச்சா. இந்த அர்ஜுன் ஏன் அவன் மனசு புரிஞ்சுக்காம எப்படி எல்லாம் நோக அடிக்கிறான்? நீங்க சொல்றத ஒவ்வொன்னா கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதும், இதுக்கு மேல வந்து சொல்ல வேணாம். நான் கிளம்புறேன். அந்த கேமரா அது நீ கேட்க கூடாது, நானா கொடுப்பேன். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இதுக்கு இந்த கர்ச்சீஃப் தான் இன்னைக்கு. சரி, டோக்கன் அட்வான்ஸாக எடுத்துக்குவோம். அனிதா, அனிதா, இங்க இருக்கேம்மா. என்னம்மா? அம்மா, இப்ப எதுக்கு என்ன அடிக்க கையோங்கற? காரணத்தை சொல்லு. ஏய், காரியம் எல்லாம் உனக்கே தெரியும். பொண்ணு அறையக்கூடாது, அப்படியே கண்ட துண்டமா வெட்டி போடணும். நீ செஞ்சிருக்கிற காரியம் புகுந்த வீட்டுக்கு அவமானம், பிறந்த வீட்டுக்கு கேவலம். மகன் நல்லது செஞ்சா தாய பாராட்டுவாங்க, கெட்டது செஞ்சா காரி துப்புவாங்க. ஏன் பொன்னாடி நீ எனக்கு அவமானத்தை தேடி தந்துட்டியே. விஷயத்த சொல்லாம சும்மா பேசிக்கிட்டே போறியேம்மா. நீ பண்ணிட்டு வந்த காரியத்தை ஏன் வாயால வேற சொல்லணுமா? அத கேட்ட எனக்கே உடம்பெல்லாம் ஆடி போச்சு. உன் மாமனார் மாமியார் உன் புருஷன் மனசுல எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். ஓ, வத்தி வச்சுட்டாங்களா? உனக்கு கொல்லி போடலையேன்னு சந்தோஷப்படு. நீ போயிருக்கிற வீடு நான் பிறந்த வீடு. அந்த குடும்பத்துல பிறந்தனா இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா கோடீஸ்வரர் ஆனாரு. அப்போ அப்பா உழைக்கலையா? வாய மூடு. உன் மாமனார் குடும்பம் ராசியான குடும்பம். அந்த வீட்டு புள்ள அர்ஜுன் உனக்கு புருஷனா வந்தது நீ செஞ்ச புண்ணியம். அவனுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அவன் குணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் குப்படி. அப்பேற்பட்ட வீட்டுக்கு வாரிசு பெத்தி தந்தா உனக்கு என்ன குறைஞ்சா போயிடும்? நிறுத்துமா. கட்டி கொடுத்ததோட உன் வேலை முடிஞ்சு போச்சு. நான் எப்படி வாழணுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஏதாவது தப்பு பண்ண கேளு. அதை விட்டுட்டு நான் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லாத. நீயே ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா அப்புறம் பெரியவங்க எதுக்குடி? என் கருத்தை சொல்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு பிறக்க போற புள்ள ராஜா மாதிரி இருக்க கூடாது, ராஜாவாவே தான் இருக்கணும். தங்க தொட்டில்ல படுக்கணும், தங்க தட்டுல சாப்பிடணும். நான் 1 2 3 கத்து கொடுக்கறதே ரூபா நோட்டு கட்டுல தான் இருக்கணுமே தவிர கருப்பு ஸ்லேட்ல இல்ல. நான் எப்ப குழந்தைய பெத்துக்கணும், எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி பேச இந்த வீட்ல யாருக்கும் உரிமை இல்ல. அந்த சத்திரத்துல குழந்தைய பெத்து கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்க என்னால முடியாது. இதுல நீ சும்மா தலையிடாதமா. அங்கதான் நிம்மதி இல்லன்னு பார்த்தா இங்கேயும் நிம்மதி இல்ல. கடவுளே, இவளுக்கு எப்பதான் நல்ல புத்தி வருமோ?
அம்மா ஃபோன் எடுமா. என்ன யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன இது கால வேளையில போன் தொந்தரவு? ஹலோ ஹலோ, என்ன ஃபோன் கட் ஆயிடுச்சு? ஃபோன் கட் ஆயிடுச்சா இல்லை நான் எடுத்தோடனே வாண்டடாக கட் பண்ணிட்டாங்களா? ஃபோன் பண்ணது அசோகா இருக்குமோ? அர்ச்சனா, ஃபோன் பண்ணது அசோக் தான் நினைக்கிறேன். மறுபடியும் ஃபோன் வந்தா கேஷுவலாக எடுத்து பேசுகிற மாதிரி பேசு. ம், யாருக்கும் சந்தேகம் வந்துடாமல் பார்த்துக்க, சரியா? ம். ஹலோ, யாருங்க? உங்களுக்கு யார் வேணும்? நீ தான் வேணும். அசோக். என்னடி இத்தனை நாளா போனே காணோம்? நீதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ட்ரை பண்ணியா? எங்க இருந்து பேசுற? எஸ்டிடி பூத்ல இருந்தா? நான் அவசரமா வெளியூர் போற வேலை இருந்தது, அதனால தான் ஃபோன் பண்ண முடியல. சாரி. சரி சரி, அதெல்லாம் விடு, அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். என்னது, நாளைக்கு மீட் பண்ணலாமா? சரி, எக்ஸாம்ல எப்படி பண்ணிருக்க? சரி, வழக்கமா நம்ம மீட் பண்ற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்துடு ப்ளீஸ். என்னை ஏமாத்திடாத. நான் ஏமாத்த மாட்டேன். நாளைக்கு வா, உன் கையில் அடிச்சு சத்தியம் பண்றேன். சரி, போனை வச்சுட்டுமா? வச்சிட போறியா? ஆமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு சந்திச்சு பேசுவோம். ம், ஓகே, பாய். அவரு நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. அர்ச்சனா, நானும் கூட வரேன். சரி அண்ணி.
என்ன பிறந்த வீடு அதுக்குள்ள கசந்துருச்சா? ஆ, இங்க கொசு தொல்லை, அங்க மூட்டை பூச்சி தொல்லை. பணக்காரங்க வீட்டுல கூட மூட்டை பூச்சி தொல்லையா? ரத்தம் உள்ளவங்க வீட்ல மூட்டை பூச்சி இருக்கும். ஏன் எங்க வீட்டுல ரத்தம் உள்ளவங்க இல்லையா? இருக்காங்க, ஆனா அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறவங்க தான் இருக்காங்க. அப்படின்னா நமக்குள்ள நடக்கிற விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா உங்க அம்மா வேலை மெனக்கிட்டு போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. எங்க அம்மா என்ன குடஞ்சி என் நிம்மதியை கெடுத்துட்டாங்க. நீ பண்ண காரியத்துக்கு சொல்லாம இருப்பாங்களா? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்க அம்மா அப்பாக்கு யார் பதில் சொல்றது? அப்படியே அக்கறை தான். என் மனசை புரிஞ்சுக்காம வேதனைப்படுத்தினது இல்லாம கேள்வி வேற. ஓஹோ, உன் மனசு மண்ணாங்கட்டி. நீ எடுத்த இந்த தப்பான முடிவுக்கு நானும் காரணம்னு உங்க அம்மா நினைச்சிடக்கூடாதுல்ல? அதான் போய் சொல்லியிருப்பாங்க. எந்த பொண்ணும் பேசாத ஒரு தப்பான பேச்சை நீ பேசிட்ட. யார் தாங்கிப்பா? சே, இத பார், இத பத்தி இதுக்கு மேல பேசவே எனக்கு வெக்கமா இருக்கு. அனிதா, தாம்பத்தியங்கிறது புருஷன் பொண்டாட்டி மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு புனிதமான விஷயம். எப்போ அதுல காசை சம்பந்தப்படுத்தி பேசினியோ அப்பவே அந்த உறவுக்கு இருக்கிற புனிதம் கெட்டு போச்சு. வாயை மூடுங்க. எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட்டா அர்த்தம் எடுத்துக்காதீங்க. நான் கஷ்டப்பட்டல என் புள்ளைய வளர்க்க முடியாது, அவ்வளவுதான். நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, ஆனா நான் ஒரு முடிவு எடுக்க கூடாதா? எடுங்க, நல்ல முடிவா எடுங்க. சீக்கிரம் வளர பாருங்க, வசதியா வாழ பாருங்க. யார் வேணான்னு சொன்னது? நீங்க பணக்கார ஆனதும் ஒரு புள்ள இல்ல 9 புள்ளைய ஒரே பிரசவத்துல பத்தி தர நான் தயார். நீ தயார், ஆனா நான் எதுக்கு தயார் ஆயிட்டேன்னு உனக்கு தெரியுமா? எப்போ நீ புருஷன் வேண்டாம், புருஷன் பணம் தான் வேணும், பணக்கார புருஷனுக்கு தான் குழந்தை பெத்துப்பேன்னு சொன்னியோ அப்பவே நானும் ஒரு முடிவு எடுத்தேன். அனிதா, இப்போ சொல்றேன், பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கணும். நீயே என்னை தேடி வந்து என் காலை பிடிச்சி கதறினாலும், எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கெஞ்சினாலும் நான் அதுக்கு சம்மதிப்பேன்னு நினைக்காத. ஏன்னா இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை தொட மாட்டேன். அனிதா, உன் சந்தோஷத்துக்காக நீ ஒரு முடிவு எடுத்த, ஏன் சந்தோஷத்துக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன். நான் உன்ன மாதிரி வசதியாக வாழ்ந்தவெல்லாம் கிடையாது. எங்க படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரும். நீ கட்டிலே படுத்துக்கோ, எனக்கு கட்டாந்தர போதும். வழக்கமா நான் பேச ஆரம்பிச்சாலே உனக்கு தூக்கம் வருமே, இப்ப வரல, எனக்கு வருது. குட் நைட். இங்க தானே வரேன்னு சொன்னா? ஆமா அண்ணி. இந்த டைம்க்கு தானே? இந்த டைம்க்கு தான். வருவானா? கண்டிப்பா வருவாரு. பாப்போம். அண்ணி, அசோக் தான் வராருன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே வந்துட்டான் போல இருக்கு. போங்க, உங்களை யார் தடுத்தது?